இதுல உண்மையான காங்கிரஸ்காரர் பொய்யான காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் இருக்கு. ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் இன்னைக்கு இருக்கிறவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் இது வரைக்கும் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் போயிட்டு வந்தவர், அவரு காங்கிரஸ் கட்சி தலைவரா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லல. அதாவது இன்றைய சூழல்ல காமராஜர் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ்னா அந்த தலைவர்கள்லாம் யாரு? நாட்டின் சுதந்திரத்துக்காக சிறை சென்று அடிபட்டு உதைப்பட்டு உயிரை துச்சமென மதித்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி சிறையில 9 ஆண்டுகளும் 10 ஆண்டுகளும் 15 ஆண்டுகள் சொல்லி கொடும் சிறையில இருந்து எந்த சுகத்துக்கும் ஆசைப்படாம கல்யாணமே கூட பண்ணிக்காம கலந்து இளமை கலைஞர் சிறையில் இருந்தவங்க. இதுல எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு கருணாநிதி? அவரும் தான் சிறையில இருந்திருக்காரு. சிறையில் இருந்த போதே உதயநிதியை பார்த்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எழுச்சி தலைவராக எதிர்கால விடியலாக வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இல்ல. இது இப்படிதான் கட்டமைக்கிறாங்க. பின்னாடி இது உண்மை நிலை மக்களுக்கு தெரியலன்னா இப்படிதான் கட்டமைக்கப்படும். இப்ப சமீபத்துல கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கர்ம வீரரும் கலைஞர்னு ஒரு புக்கு விட்டானுங்க. அந்த புக்கு விடுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 2 பேரும் ஒண்ணுதான். ஆமா, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நேர்மைக்கு உதாரணமான தலைவர், எல்லாரையும் படி என்று சொல்லி படிக்க வைக்க முயற்சி செய்த தலைவர், பிச்சை எடுத்தனால நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்ன தலைவரையும், எல்லாரையும் குடிச்சு நாசமா போ, செத்து போ, கொலை செய்யி, கொள்ளையடி, கஞ்சா வித்துக்க, அபின் வித்துக்க, எது வேணாலும் வித்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, 10% 20% எவ்வளவு கொடுக்க முடியுமோ கூடு அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே மோசமான ஆட்சி நடத்தி 1976லயே ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட கருணாநிதியும் ஒண்ணு.